Example 4.32 show that in a triangle the medians are concurrent. You see in the diagram பாருங்க. In triangle ABC அந்த triangle AD அடுத்தது the BECF are the medians. இப்போது மீடியன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தோம்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த பேஸையும் ஆப்போசிட் வெர்டெக்ஸ் ஒரு சைடு எடுத்துகிற மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள் ஒரு சைடில் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான் மீடியன். இதில் பார்த்தீங்கன்னா டி இஸ் த மிட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு டிங்கிறது எடுத்துக்கலாம். த டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிங்கும்போது என்ன வரும்? த பிடி டிவைடட் பை த டிசி, த பிடி ஈக்குவல் டு டிசி. மிட் பாயிண்ட்டும்போது ரெண்டு பிசிங்கிற சைடு வந்து ரெண்டாக பிரிக்குது. டிங்கிற பாயிண்ட்டு ஒன்று பிடி, இன்னொன்று டிசி. பிடி ஈக்குவல் டு டிசி. அப்போது டிசியால் டிவைட் பண்ணுவோம், டிவைடட் பை டிசி. டிசியால் டிவைட் பண்ணோம்னா பிடி டிவைடட் பை டிசி ஈக்குவல் டிசி டிவைடட் பை டிசின்னு வரும். ரெண்டு கேன்சல் ஆனால் நமக்கு 1. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃப் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப்ங்கிறது ஏபியை ரெண்டாக பிரிக்குது. அப்போது எப்படி பிரிக்குதுன்னா ஏஎஃப் ஈக்குவல் டு எஃப்பின்னு எழுதலாம். அப்போது டிவைடட் பை எஃபியால் ரெண்டுக்கும் டிவைட் பண்ணுறோம். அப்போது ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி ஈக்குவல் எஃப்பி டிவைடட் பை எஃப்பின்னு எழுதுவோம். ரெண்டு கேன்சல் ஆனால் நமக்கு 1. அப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மூணாவது மிட் பாயிண்ட்டு த இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ஈங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அது எப்படி பிரிக்குதுன்னா த சிஇ ஈக்குவல் டு த ஏஇ அப்படின்னு பிரிக்குது. இப்போது டிவைடட் பை ஏஇ, ரெண்டு சைடும் ஏஇயால் டிவைட் பண்ணுறேன். அப்போது சிஇ டிவைடட் பை ஏஇ ஈக்குவல் டு த ஏஇ டிவைடட் பை ஏஇன்னு எழுதுவோம். ரெண்டு கேன்சல் ஆனால் நமக்கு 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போது இந்த 3 ஈக்குவேஷனை மல்டி பண்ண போகிறோம். த 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 3 ஈக்குவேஷனை மல்டி பண்ணும்போது பிடி டிவைடட் பை த டிசி இன்ட்டு த ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி இன்ட்டு த சிஇ டிவைடட் பை ஏஇ. இப்போ ரைட் சைடு ஆன்சர் எதுவுமே மல்டி பண்ணுவோம். 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு வருது. அப்போ எல்லாத்தையும் மல்டி பண்ண நமக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா பிடி டிவைட் பை டிசி இன்ட்டு ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி இன்ட்டு சிஇ டிவைடட் பை ஏஇ ஈக்குவல் டு 1. ரைட் சைடில் ரிசல்ட் 1ன்னு வந்துச்சு. தேர்ஃபோர் மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் concurrent. ABC are concurrent. The example, the 4.33. In figure, ABC is a triangle with angle B equal 90 degree, BC equal 3 cm and AB equal 4 cm. D is the point on AC such that AD equal 1 cm and E is the midpoint of AB. Join D and E and extend DE to meet CB at F. Find BF. இப்போ என்னென்ன தந்திருக்காங்கன்னு எழுதிக்கலாம். த கிவன் என்னென்ன தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. அப்போ ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர்னு சொல்லிக்கலாம். அடுத்தது இ இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போது ஏஇ ஈக்குவல் டு த இபி ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இது ரெண்டு வேல்யூ வந்து 2 சென்டிமீட்டர்னு ஆயிரும். அடுத்தது என்ன தந்திருக்கான்? ஏடி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு தந்திருக்கான். நெக்ஸ்ட்டு த பிசி ஈக்குவல் டு த 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு தந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எது கொலினியராக இருக்குது அப்படின்னு நம்ம அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் எது கொலினியராக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு
ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எந்தெந்த பாயிண்ட் கொலினியர் பாயிண்ட்ஸுங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறது ஏபிசி, அதில் எது கொலினியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஇபி அப்படிங்கிறது ஒரு கொலினியர். அதேமாதிரி சிடிஏ அப்படிங்கிறது ஒரு கொலினியர் பாயிண்ட்ஸ். அப்போது ஏஇபி அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்னா ஏஇ டிவைடட் பை இபி அப்படின்னு ப்ரொபோர்ஷன் எழுதலாம். அடுத்தது இந்த ரெண்டாவது கொலினியர் அதே இதில் பார்த்தீங்கன்னா சிடி டிவைடட் பை டிஏ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோர்ஷனில் நம்ம எழுதுகிறோம். இன்னொரு கொலினியர் என்ன இருக்குன்னா கீழே பேஸில் பாருங்கள் எஃப்பிசி அப்படிங்கிறது 3 பாயிண்ட் இருக்கா, எஃப்பிசி அது 3 பாயிண்ட்டு கொலினியர். இந்த 3 பாயிண்ட் எப்படிங்க, எஃப்ங்கிற பாயிண்ட் எப்படி இருக்குது, எஃப்ங்கிற பாயிண்ட் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்குது. அதனால் இது எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா எஃப்பி டிவைடட் பை த எஃப்சி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். சரியா, இந்த மாதிரி நம்ம ப்ரொப்போசல் எழுத போகிறோம். இந்த மாதிரி ப்ரொப்போசல் எழுதுறதுக்கு தான் இதுதான் இந்த தீரத்துக்கு பேர் தான் மெனாலஸ் தீரம் அப்படின்னு பேர். இந்த தீரத்துக்கு பேர் மெனாலஸ் தீரம். therefore by மெனாலஸ் தீரம், therefore by மெனாலஸ் தீரம் என்ன வரும் இந்த இடத்துல அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பார்க்குறோம் ஏஇ டிவைடட் பை இபி இன்ட்டு அடுத்தது சிடி டிவைடட் பை டிஏ, சிடி டிவைடட் பை த டிஏ. இது ரெண்டு ப்ரொப்போர்ஷனும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லாத ஒரு ப்ரொப்போர்ஷன் மூணாவது ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா எஃப்பி டிவைடட் பை த எஃப்சி. அப்போது எஃப்பி டிவைடட் பை எஃப்சி ஈக்குவல் டு 1. இதான் மெனாலஸ் தீரம். இது வந்து நம்பர் 1 ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏஇ டிவைட் பை இபிக்கு வேல்யூ நமக்கு தெரியும், ரைட். சிடியுடைய வேல்யூ நமக்கு தெரியுமா, தெரியாது. இப்போ சிடியுடைய வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். டிஏ வேல்யூ நமக்கு தெரியும். அதேமாதிரி எஃப்சியுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பாருங்க, ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் இந்த ஏபிசியில் இந்த ஏபிசிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதால இந்த ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர், ஹைபோட்டனஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி. அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அட்ஜசன்ட் சைடு ஸ்கொயர். அதாவது ஹைபோட்டனஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். பித்தாகரஸ் ஃபார்மில் இந்த இடத்துல எழுதியாச்சு. அப்போ ஏசி ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஏசியுடைய லென்த்து நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் ஏபி ஸ்கொயருக்கு போது ஏபிங்கிறது 4 அப்படின்னு இருக்காங்க, 4 ஸ்கொயர். பிசிங்கிறது 3, அப்போ 3 ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல இந்த ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் 16 + 9 ஈக்குவல் டு 25. இப்போ இதை வந்து ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தோம்னா ஏசி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஏசியுடைய லென்த்து 5 சென்டிமீட்டர். இப்போது டிசி தான் நமக்கு தேவை. therefore டிசி எப்படி வரும், டயக்ராம் பாருங்கள். ஏசி மைனஸ் ஏடின்னு எழுதலாமா, ஏசி மைனஸ் ஏடி அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல இந்த டிசி ஈக்குவல் ஏசியுடைய வேல்யூ 5 மைனஸ் 1 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ டிசியுடைய லென்த்து 4 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க முடியாது எஃப்சி, இந்த ப்ரொப்போஷனில் எஃப்சி. இப்போ எஃப்சிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஃப்சிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்பி ப்ளஸ்ஸு பிசின்னு எழுதலாம். அதாவது எஃப்பி ப்ளஸ்ஸு பிசி அப்படின்னு எழுதலாம். அப்போ அப்புறம் எழுதும்போது இதில் இந்த எஃப்சி ஈக்குவல் டு எஃப்பி ப்ளஸ்ஸு பிசியோட லென்த்து 3. சரி, இந்த வேல்யூ எல்லாமே எடுத்து நம்ம அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஇ, அப்புறம் இபி, அடுத்தது ஏடி, அடுத்தது டிசி, அடுத்தது அண்டு எஃப்சி வேல்யூஸ் சப்ஸ்டியூட் இன் 1 வந்து நம்ம இந்த வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து 1 வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த 1 அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்களேன். இந்த 2/2 இன்ட்டு இந்த 4/1 இந்த வேல்யூஸ் எல்லாம் முன்னாடி போட்டிருக்கோம். அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணுறோம். பிஎஃப் டிவைடட் பை எஃப்பி ப்ளஸ்ஸு 3 ஈக்குவல் டு 1. அந்த மெனாலஸ் தீரத்தில் அப்ளை பண்ணியாச்சு, அந்த ப்ரொப்போஷனில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணால் இந்த இடத்துல இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது 4BF டிவைடட் பை FB ப்ளஸ்ஸு 3 ஈக்குவல் டு 1 வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணோம்னா 4BF ஈக்குவல் டு இந்த FB ப்ளஸ்ஸு 3 கிடைக்கும். இப்போ இந்த FB லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா எக்ஸாம்பிள் 4.34 Suppose AB equal to 3 AC அப்போ and 4 BC have lengths 1 13, 14 and 15 respectively. அப்போ 3 BF AF equal by to FB 3 equal
2 by இந்த 5 3 ரைட்டில் and CE divided by EA equal 5 by 8. Find BD and DC. அப்போது ஆன்சர் கேட்டுக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறது பிஎஃப் தான். அப்போது பி given என்ன தந்திருக்காங்க பார்த்தோம்னா இந்த equal ஏபி to 1 வந்து 13 அப்படிங்கிறது அப்படின்னு தந்திருக்காங்க. அடுத்தது ஏசி ஈக்குவல் டு 14, அடுத்தது பிசி ஈக்குவல் டு 15. இதெல்லாம் வேல்யூஸ் நமக்கு தந்திருக்காங்க. அடுத்தது ப்ரொப்போர்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி ஈக்குவல் டு 2/5 தந்திருக்காங்க. அடுத்த ப்ரொப்போர்ஷன் சிஇ டிவைடட் பை இஏ ஈக்குவல் டு 5/8ன்னு தந்திருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிடி கண்டுபிடிக்கணும், டிசி கண்டுபிடிக்கணும். அப்போது கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு பிடி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதேமாரி டிசி அப்படிங்கிறத நம்ம ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம மெனாலஸ் தீரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். therefore by the Menelaus theorem, the theorem என்ன வருதுன்னு பார்த்தா இங்கே தந்துக்க ப்ரொப்போஷன் அப்படியே மல்டி பண்ணிக்கோங்களேன். இந்த ஏஎஃப் டிவைடட் பை எஃப்பி த சிஇ டிவைடட் பை இஏ இன்ட்டு பிடி டிவைடட் பை டிசி ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ப்ரொப்போஷன் வந்து 2/5 இன்ட்டு 5/8 இன்ட்டு இந்த பிடி பை டிசி தெரியாது இல்லையா, அது x/1 எடுத்துக்கும். x/y ஈக்குவல் டு 1. இது மேலே மல்டி பண்ணால் 10 டிவைடட் பை 40 இன்ட்டு x/y ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு இதில் சிம்ப்ளை பண்ணால் 1/4 இன்ட்டு x/y ஈக்குவல் டு 1. அப்போது இந்த எக்ஸு டிவைடட் பை 4y ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்னு வரும். இது 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பிசி லென்த் அவன் தந்திருக்காங்க. இந்த பிசி லென்த் எவ்வளோனா 15 அப்படின்னு சொல்லி தந்திருக்கான். பிசிங்கிறது எப்படி எழுதலாம், பிடி ப்ளஸ்ஸு டிசி ஈக்குவல் டு 15 எழுதலாம். இப்போ பிடிக்கு நம்ம என்ன எடுத்துக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். டிசிக்கு என்ன எடுத்துக்கோம், ஒய்ன்னு எடுத்துக்கோம். அப்போ ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 4yன்னு போடலாமா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4y ப்ளஸ்ஸு இது ஒய் ஈக்குவல் டு 15. அப்போ பை 1 ரைட். அப்போ 4y ப்ளஸ் ஒய் ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு 5y. இப்போ 5y ஈக்குவல் டு 15. அப்போ ஒய் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 5. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ ஒய்யோட வேல்யூ 3 கிடைக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஈக்குவல் டு 3ங்கிறத 1ல் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 த சப்ஸ்டியூட் இன் 1ல் அப்ளை பண்ணால் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4y இதில் அப்ளை பண்ணும்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 3ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்டுக்கிறது எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது பிடி லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது பிடி தான் என்னது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 12. அடுத்தது டிசி தான் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இந்த ஒய் ஈக்குவல் டு 3. அப்போ பிடி வந்து 12, டிசி 3.